சரவணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா இந்த கேஸ்ல வந்து ஜெயிச்சிரணும். அதாவது டைவர்ஸ எப்படியாவது வாங்கிரணும். நான் வந்து அஞ்சலிக்கு வாக்கு குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம மறுபடியும் இந்த மயிலு கூட சேர்ந்து என்னால வாழவே முடியாது. எவ்வளோ பொய் பேசி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கா. இவ கூட வந்து வாழ சொல்றாங்க. இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் வந்து கோமதி கேட்குறாங்க. "என்னடா முடிவு எடுத்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அம்மா எல்லாம் நல்ல முடிவு தாம்மா. வாங்கம்மா போலாம்." அப்படின்ற மாதிரி நேரா வந்து கோர்ட்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அங்க வந்து தங்கமயிலும் பாக்கியமும் வராங்க. பாக்கியம் வழமை போல அந்த திமிர் ரியாக்ஷன் ஒண்ணு குடுத்துட்டு அப்படியே வராங்க. தங்கமயில் வந்து அப்படியே பாவமா பார்த்துட்டு வராங்க. வந்து கோமதிய பார்த்தோன்னா, "அத்தை" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. கோமதி உடனே "எப்படிம்மா இருக்க? எல்லா மருந்தெல்லாம் ஒழுங்கா குடிக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப "ஆமா அத்தை, எல்லாம் சரியா குடிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து அவங்க ஹியரிங் வருது. அப்படியே எல்லாருமே உள்ள போறாங்க. அங்க போனோனே ஜட்ஜ் வந்து கேட்குறாரு, "என்னப்பா சரவணா, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஏதாவது மாற்றங்கள் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து சரவணன் வந்து கண்டிப்பா டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம், சரவணன் வந்து சொல்றாரு, "இல்ல எனக்கு டைவர்ஸ் வேணும். எந்த மாற்றமும் கிடையாது. அந்த முடிவுல தான் நான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே கோமதிக்கு அப்படி ஒரு கோவம் வருது. இவ்வளோ படிச்சு படிச்சு சொல்லியும் இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்கானே இவன் அப்படின்ற மாரி கோவமா வந்து சரவணன பார்க்குறாங்க. தங்கமயிலுக்கு ஆஸ் யூசுவல் தெரியும். அவர் இதத்தான் சொல்லுவாரு அப்படின்னு தெரியும். அவங்க நார்மலா இருக்காங்க. அந்த பக்கம் பாக்கியம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது கோவம் அவங்க கண்ணுல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியாது. ஏன்னா உள்ள கோர்ட்ஸுக்குள்ள இருக்காங்க. அதனால வாய மூடிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க, "தங்கமயில் நீ என்ன முடிவு எடுத்திருக்க? எதுவும் மாற்றங்கள் இருக்கா?" அப்படின்னு மாரி கேட்குறாங்க. அப்ப உடனே வந்து தங்கமயில் வந்து வழமை போல டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா தங்கமயில் வந்து ஷாக்கிங்கா வந்து எனக்கும் டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே பயங்கர ஷாக்கு. யாருக்கு ஷாக்கோ இல்லையோ சரவணனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவ தான் டைவர்ஸ் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா, இவளே இப்ப டைவர்ஸ் வேணும்னு சொல்றாளே! என்னத்துக்கு இந்த முடிவு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே வந்து கோமதி, என்னடா இது இந்த பொண்ணு இப்படி சொல்ட்டாளே! பிரெக்னன்ட்டா வேற இருக்கா. தனியா குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ண போறா? எப்படி வளர்க்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கண்ண கலங்குறாங்க. அந்த பக்கம் பாக்கியம் சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காளே! எங்க போச்சு இவளுக்கு புத்தி அப்படின்ற மாதிரி அவங்க அவ்வளோ கோவத்துல இருக்காங்க. அப்படியே வந்து ஜட்ஜ் கேட்குறாங்க, "என்னம்மா இப்படி சொல்ற? நீ தானேம்மா புருஷன் கூட சேர்ந்து வாழணும். எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாம் அப்படின்ற மாரி கேட்ட. இப்ப திடீர்னு வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்றியே!" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து தங்கமணி வந்து சொல்றாங்க, "இல்ல மேடம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு வந்து இனிமே அவரோட வாழ முடியாது. அவருக்கு வந்து என்ன பிடிக்கல. அப்படி இருக்க நேரம் நான் எப்படி பிடிக்காத ஒருத்தர் கூட வாழ்றது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, "சரி இதுதான் உங்க ஃபைனல் முடிவா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஆமா மேடம்" அப்படின்ற மாதிரி மயிலு வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, "சரி இப்ப இந்த கேஸ வந்து நான் 1 மாசத்துக்கு வந்து தள்ளி வைக்கிறேன். அன்னைக்கு தான் ஃபைனல் ஹியரிங். அன்னைக்கும் நீங்க 2 பேருமே வந்து டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கே டைவர்ஸ் குடுத்துருவோம் உங்களுக்கு." அப்படின்ற மாரி சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து இவங்க எல்லாருமே வெளிய வராங்க. வெளியில வந்தோனே, "என்ன பண்ணி வச்சிருக்க சரவணா?" அப்படின்னு சொல்லி சரவணன பார்த்து கோமதி வந்து திட்டுறாங்க. "அம்மா நான் தான் சொன்னேனே, என்னால மயிலு கூட மறுபடியும் வாழ முடியாதுன்னு நான் சொன்னேன் தானே! அதத்தானே நான் இங்கேயே சொன்னேன்." அப்படின்ற மாரி கேட்கிறாரு. கோமதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மொறன்னு மொறைக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து தங்கமயில் வராங்க. தங்கமயில் வர கோமதி போய் கேட்குறாங்க, "என்னம்மா நீ இப்படி ஒரு முடிவு ஒண்ணு எடுத்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அந்த பக்கம் பாக்கியம் வந்து, அவகிட்ட மட்டும் கேள்வி கேளுங்க. உங்க பையன் வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டது, அத பத்தி ஒண்ணும் பேச மாட்டீங்கல்ல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்கள கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோமதி. அப்போ உடனே வந்து தங்கமயில் வந்து சொல்றாங்க, "அம்மா இது கோர்ட் வாசல்மா. இங்க வந்து தேவையில்லாம பேச வேணாம். வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆவுன்னா என் வாய மூடிருங்க. அவன் வந்து டைவர்ஸ் வேணும்ன்றான். நீயும் டைவர்ஸ் வேணும்ன்ற. அப்புறம் எதுக்கு இவ்வளோ போராட்டம்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க பாக்கியம். "அம்மா கொஞ்சம் அமைதியா இரும்மா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "அத்தை நான் கிளம்புறேன் அத்தை." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து கோமதி, "ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து தங்கமயில் வந்து சொல்றாங்க, "இதுதான் அத்தை சரியான முடிவு. ஏன்னா அவருக்கும் என்ன பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவர் பேசின வார்த்தை வந்து இன்னும் என்ன குத்தி கொடைஞ்சிட்டு இருக்கு. என்னாலயும் அவர் கூட வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. அதே மாதிரி அவராலயும் என்னோட சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ 2 பக்கமும் யோசிச்சு பார்த்தா இதுதான் சரியான முடிவா இருக்கும். நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு தங்கமயில் அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே பாக்கியம் போற வழியெல்லாம் திட்டிக்கிட்டே போறாங்க. அங்க வீட்டுக்கு போனோனே மாணிக்கம் வந்து சொல்றாரு, "என்ன நல்ல செய்தியா?" அப்படின்ற மாரி சிரிச்சுட்டு கேட்கிறாரு. "நல்ல செய்தியா? எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சுட்டு வந்திருக்கா உன் பொண்ணு." அப்படின்ற மாரி சொல்றாங்க பாக்கியம். "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி மாணிக்கம் வந்து கேட்கிறாரு. அப்போ வந்து தங்கமயில் அப்படியே பம்மிட்டு இருக்காங்க. பாக்கியம் வந்து சொல்றாங்க, "டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இவளும் பதிலுக்கு சொல்லிட்டு வந்திருக்கா. இன்னும் 1 மாசத்துல டைவர்ஸ் கிடைச்சிரும் போல இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. "என்ன என்ன சொல்றீங்க? ஏன் டைவர்ஸ் வேணும்னு சொன்ன? தங்கமயில் உன்கிட்ட காலையில சொல்லி தானேம்மா அனுப்புனேன். இத்தன நாளா டைவர்ஸ் வேணாம்னு தானே சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன புதுசா டைவர்ஸ் வேணும்? அதுவும் நீ பிரெக்னன்ட்டா வேற இருக்க. என்னம்மா இந்த முடிவு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இதுதான் என்னோட முடிவு. கடைசி முடிவு." அப்படின்ற மாரி தங்கமயில் வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து பாக்கியம் வந்து கேட்குறாங்க, "சுடர் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பார்த்தியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நான் இப்படி இருக்கிறதால சுடர் வாழ்க்கை ஒண்ணும் கெட்டு போக போறதில்ல. உங்களுக்கு நான் இந்த வீட்ல இருக்க கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இப்ப சம்பாரிக்கிறேன். நான் வெளியில வீடு பார்த்துட்டு போயிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து பாக்கியம் வந்து சொல்றாங்க, "எல்லாத்துக்கும் பதில் பேச்சு பேசிட்டு இருக்கா இவ. இவ பிரெக்னன்ட் ஆன பிறகு வந்து பார்த்தா, ஏதோ பெரிய ஆளு நெனப்பு. திடீர்னு இப்படி மாறி பேசிட்டு இருக்கா." அப்படின்ற மாரி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அப்போ வந்து தங்கமயில் வந்து சொல்றாங்க, "இதுதான் என் முடிவு. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து
பாக்யம் வந்து கேட்குறாங்க, "நீ வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்க. ஒரு ஆம்பள துணை இல்லாம குழந்தைய வளர்த்துருவியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஏன் என்னால வளர்க்க முடியாதா?" அப்படின்ற மாரி தங்கமயில் கேட்குறாங்க. அப்புறம் வந்து பாக்யம் வந்து சொல்றாங்க, "கஷ்டம்மா" அப்படின்ற மாரி சொன்னா, "அதெல்லாம் அப்படி இல்ல. நான் வளர்ப்பேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சம்பாரிக்கிறேன். அந்த சம்பாத்தியத்துல நான் குழந்தைய வளர்ப்பேன். என்ன பார்த்துப்பேன். ஏன் உங்க 2 பேரையும் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாம சுடருக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு." அப்படின்ற மாரி கோவத்த சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. பாக்யம், "என்னய்யா இப்படி ஆயி போயிருச்சு?" அப்படின்ற மாரி மாணிக்கத்திட்ட சொல்லி அழுகுறாங்க. அப்படியே வந்து அந்த பக்கம் வந்து பாண்டியன காட்டுறாங்க. பாண்டியன் வந்து வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்து என்ன கோர்ட்ல பேசிட்டு வராங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. அங்க வந்தோனே பாண்டியன் வந்து கேட்கிறாரு, "சரவணா என்ன பேசுன? என்ன நடந்துச்சு கோர்ட்ல?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கோமதி, "எங்க எல்லாத்தையும் இவனும் நாசம் பண்ணிட்டான், அவளும் நாசம் பண்ணிட்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "இவன் டைவர்ஸ் வேணும்னு மறுபடியும் நிக்கிறான். வந்து அப்பாவாக போறான். அவ பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சும் டைவர்ஸ் வேணும்னு நிக்கிறான். இவன் தான் அவ ஏமாத்திட்டா அப்படின்றதுக்காக இத தொடர்ந்து டைவர்ஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த முறை புதுசா அவளும் டைவர்ஸ் வேணும்னு நிக்கிறா. இப்ப வந்து பார்த்தோம்னா, 1 மாசத்துல வந்து டைவர்ஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. கோர்ட்ல சொல்ட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே பாண்டியனுக்கு பயங்கர கோபம். ஒரு பக்கம் ஷாக்கிங். அப்ப வந்து பாண்டியன் வந்து கேட்கிறாரு, "நான் வந்து உன்கிட்ட சொன்னேன் தானடா, யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து சரவணன் வந்து சொல்றாரு, "அப்ப கோர்ட்ல வந்து ஜட்ஜ் கேட்கிற நேரம் நான் என்ன சொல்றது? யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லணுமா? இவ்வளவு நாளா வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ எப்ப முடிச்சு வைக்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லவாப்பா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்லடா, ஏதாவது ஒரு முடிவு என்ன முடிவு? என்ன முடிவு எதிர்பார்க்கிறீங்க? நான் வந்து அவ கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு எதிர்பார்க்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அப்படி இல்லடா, அப்படி இல்லன்னா இதுதானே முடிவு. டைவர்ஸ் தானே முடிவு. வேற என்ன முடிவு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு சரவணன். அப்ப வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "இல்லடா, அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. ஆமா பிரெக்னன்ட்டா இருக்கா. அது என் குழந்தை தான். அந்த குழந்தைய நான் தனியா கூட வளர்த்துப்பேன். அவளால வளர்க்க முடியல அப்படின்னா நான் தான் வளர்த்துப்பேன். அந்த குழந்தை என் குழந்தை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து, "என்னடா இப்படி பிடிவாதமா இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. "எந்த பிரச்சனையும் கிடையாதும்மா. நான் அப்படித்தான். அவ கூட சேர்ந்து வாழ முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே வந்து கோமதி வந்து கேட்கிறாங்க, "அப்ப என்ன அவ கூடயும் சேர்ந்து வாழாம அப்படியே தனியா ஒண்டிக்கட்டையா இருக்க போறியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. அப்ப வந்து சரவணன் வந்து, "அது வந்து" அப்படின்னு சொல்ற நேரம், உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "என்ன அந்த பொண்ணா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து, "என்ன எந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்டோனே, "அதான் இவன் வந்து ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானே, அந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறான் போல இருக்கு. அதுதான் இந்த முடிவு போல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து சரவணன் வந்து சொல்றாரு, "அதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. பாண்டியனுக்கு செம்ம கோவம் வருது. "என்னடா சொன்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சரவணனுக்கு 2 வெளுக்கிறாரு. அப்ப உடனே வந்து சரவணன் வந்து சொல்றாரு, "இத்தன வருஷமா வந்து உங்களுக்காகவும், இந்த குடும்பத்துக்காக தான் நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு இதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கேட்டது கிடையாது. அப்படிதான் அந்த பொண்ண வந்து நான் லவ் பண்ணேன். அத நீங்க பிரிச்சுட்டீங்க. சரி உங்க முடிவு அப்படின்னு சொல்லி தான் தங்கமயில வந்து நான் கல்யாணம் பண்ணேன். சந்தோஷமா தான் இருந்தேன். ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவள பத்தின உண்மையெல்லாம் தெரிய வர, என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாம தான் இந்த முடிவ எடுத்திருக்கேன். இப்ப மறுபடியும் எனக்கு என்னோட பழைய காதலி கிடைச்சிருக்கா. அவளும் வந்து டைவர்ஸ் ஆகி, அவளும் இப்ப சிங்கிளா தான் இருக்கா. அவள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்திருக்கேன். அதனால அவள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னால இவ்வளவு பொய் பேசினா தங்கமயில் கூட வாழ முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே கோமதிக்கு செம்ம கோவம் வருது. அங்க தங்கமயில் வந்து, "உன்னால வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. அந்த பொண்ண விட்டுட்டு இன்னொரு பொண்ணு வேணும்னு கேட்கிறியே, உனக்கு கூச்சமா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. கேட்டுட்டு கோவத்துல அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே வந்து ராஜி கிச்சன்ல இருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பயங்கர கோவத்துல வந்து கிச்சன்ல எல்லா சாமானையும் போட்டு போட்டு ஒட்டாட்டுறாங்க கோமதி. அப்ப வந்து ராஜி வந்து கேட்கறாங்க, "என்ன அத்தை என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இவன் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான்?" அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "நான் அப்பவே நினைச்சேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ராஜி சொல்றாங்க, "இல்ல அன்னைக்கு நைட் வந்து அவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு மாமா அந்த பொண்ணு கூட வந்து ஃபோன்ல பேசிட்டு இருந்தாரு. அப்ப நான் உன்ன வந்து கைவிட்ற மாட்டேன். அப்படிலாம் விட்ற மாட்டேன். உனக்காக கடைசி வரைக்கும் நிப்பேன்" அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. அப்ப அந்த பொண்ண கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்துட்டாரு போல இருக்கு. அதனால தான் அப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி கோவத்துல வந்து அவங்க வந்து ராஜி கிட்ட வந்து சரவணன் வந்து திட்டிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சரவணன் கூட பேசல. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையிலேயே வந்து சரவணன் எங்க அப்படின்னு தேடுறாங்க. சரவணன் வந்து காணல. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரவணன் வந்து நேரா அஞ்சலிய பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போயிட்டாரு. அப்ப கோயில்ல மீனா இவங்க 2 பேரையும் கண்டுட்டாங்க. கண்டுட்டு உடனே வந்து ஃபோன் பண்றாங்க கோமதிக்கு. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "அத்தை இப்ப நீங்க கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா, செம்ம சீன் ஒன்று இருக்கு வாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "அந்த பொண்ணு கூட சரவணன் மாமா வந்து பேசிட்டு இருக்காரு. ஏதோ கல்யாண பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு அத்த" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே கோமதிக்கு இன்னும் கோவம் ஏறுது. அவன் வந்து இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மயில வந்து கலறி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண பார்க்குறான். இரு வாரேன் அப்படின்ற மாரி கோவத்துல வந்து அங்க போறாங்க. அங்க போனா சரவணனும், அஞ்சலியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நேரா அங்க போறாங்க கோமதி. போயிட்டு, "என்ன சரவணா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சரவணனுக்கு கொஞ்சம் பயம் வந்து தெளிஞ்சிருச்சு. அதனால, "அம்மா இவ தாம்மா அஞ்சலி" அப்படின்ற மாதிரி அஞ்சலிய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. "எவளா இருந்தா என்ன? இவ கூட உனக்கு என்ன பேச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அம்மா இவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன்ல, இவ தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து கோமதி வந்து கேட்குறாங்க, "ஏம்மா அவனுக்கு தான் புத்தி இல்ல அப்படின்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவன் வந்து ஆல்ரெடி கல்யாணம் பண்ண ஒருத்தன். அது மட்டும் இல்லாம அவன் பொண்டாட்டி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. இப்ப வந்து உன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நீயும் கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி 2 அற விடுறாங்க
அஞ்சலிக்கு. அப்படியே வந்து சரவணன் வந்து அத தடுக்க போறாரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.